இப்பொழுதும் சற்று நேரம் தியானிக்கும்படியாக 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமென், அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். சகோதரரே, நாங்கள் எப்போதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். பிலிப்பிய சபைக்கும் அப்படிதான் சொல்றாரு, இங்கே தெசலோனிக்கே சபைக்கும் அப்படிதான் சொல்றாரு, பிலோமோனுக்கு எழுதும் போதும் அதே மாதிரி தான் சொல்றாரு. மற்ற நிருபங்கள்ல அப்படி சொல்லப்படல, ஆனால் இங்கே சொல்றத பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவர்களுடைய உற்சாகமான வாழ்க்கை, எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை, அவர்களை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண அவர் சொல்றாரு, நான் கடனாளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை நினைச்சு உங்க பாஸ்டர், அப்பா அவருக்காக ஸ்தோத்திரம், இந்த சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த நபருக்காக, எங்க சபையில வர்ற இந்த நபருக்காக ஸ்தோத்திரம், இந்த மூப்பனாருக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்குமா? இல்லைன்னா உங்களை நினைச்சா பாஸ்டர் வயிறு கலக்குமா? புளி கரைச்சி சொல்லுவாங்க, வயிறு புளி கலைச்ச மாதிரி இப்படியே கலக்குது பாஸ்டர் அப்படின்னு. சிலரை நினைச்சாலே சில பாஸ்டர்மாருங்களுக்கு பிறகு ஜெபமே ஓடாது, ஸ்தோத்திரமே வராது, அவ்வளவு நல்லவங்க அவங்க. ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. உங்களை நினைச்சு உங்க பாஸ்டர், ஆண்டவரே அந்த சகோதரனுக்காக அந்த சகோதரிக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்படி என்று உங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணார்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன் ஒரு அல்லேல நல்ல உற்சாகமா ஒரு அல்லே. ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாஸ்டர் நம்மளை நினைக்கும் போதெல்லாம் தன்னால வாயில என்ன வரணும்? ஸ்தோத்திரம். அந்த சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், அந்த பிரதருக்காக ஸ்தோத்திரம், அந்த ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம், அந்த உடன் ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம், அந்த நபருக்காக ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்தரிக்கிறதுக்கு அவருக்கு நடத்திப்பு வரணும். ஆமென். பவுல் ஸ்தாபித்த சபைகள்ல பெரும்பாலுமான சபைகள் அப்படிதான் இருந்தது. பவுலுக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாங்க. என்ற சபையில் நாம் பிலிப்பிய நிருபத்தை குறித்து நிருபத்தில் இருந்து ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ அங்கேயும் இதே மாதிரி தான் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த பவுலுக்காக ஜெபித்தது மாத்திரமல்ல, 2க்கும் அதிகமான முறை அவருடைய ஊழியத்தை தாங்கும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக அவங்க பணங்களை அனுப்பி அந்த ஊழியத்தை தாங்கினாங்க என்று அந்த நிருபத்தில் சொல்றார். அல்லேலூயா. அவர் அந்த சபையில இப்ப பாஸ்டரா இல்லை, ஒரு காலத்தில் அவர் இருந்தார் கொஞ்ச நாள். அந்த சபை அவர் தான் ஸ்தாபிச்சாரு. அந்த நன்றி கடன் விசுவாசிகளுக்கு இருந்தது. இப்போ பவுல் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறாரு.
ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஆனா இந்த சபை விசுவாசிகள், பிலிப்பிய சபை விசுவாசிகள் அந்த ஊழியக்காரரை ஜெபத்துல தாங்கினது மாத்திரமல்ல, அங்க இருந்து அங்க உள்ள நபர்களை அனுப்பி உற்சாகப்படுத்தினது மாத்திரமல்ல, தங்களுடைய தாராளமான கொடுக்கையினாலே அவருக்கு கொடுத்து அவரை தாங்கினபடியால பவுல் சொல்றாரு, நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டர் உங்களை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுதான் உங்க பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வரும். அது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரித்திருக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அபோர்டிங் இன் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் என்ன ஆயிருக்கிறாங்க? பெருகி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ ஜீவியம் விசுவாசத்தினால ஆனது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஒருவன் தேவனிடத்தில் வருவான், ஆண்டவரிடத்துல வருகிறதுல இருந்தே உங்க விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க 5 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம், 15 வருஷம் ஆயிருக்கலாம். இந்த உங்க விசுவாசம் வளருகிறதா இருக்க வேண்டும். உங்க விசுவாசம் வளருகிறதா இல்லைன்னா குறுகி குறுகி போகுதா? வளருதுன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். இன்றைக்கு ஒரு 4-5 பெருக்கத்தை குறித்து சொல்லி என்னுடைய நேரத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெருக வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்படி விரும்புகிறார் அப்படின்னா, பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்பினா மாத்திரம் போதாது, நீங்களும் விரும்பணும். நாம் பெருக வேண்டும். அல்லேலூயா. நான் பெருகினா தான் நான் சாட்சியா வாழ முடியும். நாம் பெருகினா தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். நாம் பெருகினா தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்ற எண்ணம் உங்க வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துல பல படிகள் இருக்கிறது. ஒரு டைம் இயேசு சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்றார். அப்படின்னா நோ ஃபெய்த், விசுவாசம் இல்லாத சந்ததி. நீங்க வேணா வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? விசுவாசம் இல்லாத அனுபவம். சீஷர்கள் தான், வசனத்தை கேட்டவங்க தான், ஆண்டவரை பின்பற்றினவங்க தான். ஆனா இயேசு சொல்றாரு, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ சீஷனா இருந்ததுனால விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க 5 வருஷம் சபைக்கு வந்ததுனால உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? உங்க விசுவாசம் வளர்ந்து இருக்குதா? உங்க விசுவாசம் கனி கொடுக்கிற அனுபவம் இருக்குதா? அந்த விசுவாசத்துல நீங்க முன்னேறி கொண்டிருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து விசுவாசம் இல்லாதவனே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லுவாரா என்று யோசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? முதல்ல சொல்றாரு, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல், நோ ஃபெய்த்.
இங்கே சொல்றாரு அற்ப விசுவாசியே. யாரை பார்த்து சொல்றாரு? பேதுருவை பார்த்து சொல்றாரு. பேதுரு சீஷன் தான், அந்த ரிங் லீடர் தான் அவன். ஆனா அவனுக்கு என்ன விசுவாசம் தான் இருந்துச்சு? அற்ப விசுவாசம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்ப விசுவாசம் தான். இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னா, இல்லைன்னா பற்றாக்குறை வந்துருச்சுன்னா, வியாதி வந்துருச்சுன்னா, இல்லைன்னா ஏதாவது போராட்டங்கள் வந்துருச்சுன்னா, அவங்க விசுவாசத்தை பார்க்கணும் என்ன கஷ்டம் அப்படின்றது. அல்லேலூயா. என்ன இவ்வளவு தூரம் விசுவாசியா இருக்கிறீங்க, இந்த விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையான்னு கேட்க வேண்டிய அளவுக்கு தான் அற்ப விசுவாசிகளா இருக்கிறாங்க. அப்போ விசுவாசத்துல படிகள் இருக்குது. நோ ஃபெய்த், லிட்டில் ஃபெய்த். பிறகு இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது. ஆமென். கிரேட் ஃபெய்த் ஆண்டவர் சொல்றார். என்ன ஃபெய்த்? கிரேட் ஃபெய்த். சில சமயம் சாதாரண வயசான கிழவிங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட குமரர்களுக்கு ஊழியக்காரனுக்கு கூட இருக்கிறது இல்லை. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நமக்கு பிரசங்கம் பண்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா விசுவாச வாழ்க்கைன்னு வரும்போது, சோதனை போராட்டம் வரும்போது பாஸ்டர்களே நடுங்கிடுறாங்க, விட்டுட்டு போயிடலாமான்னு பாக்குறாங்க. இப்ப பாருங்க, இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? பெரியது. ஆனா பேதுருவை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த கன்வென்ஷன்ல, இந்த நாளிலே, இந்த 3ஆம் நாள் மாலை கூட்டத்திலே ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது? அல்லேலூயா. விசுவாசமே இல்ல பாஸ்டர், சும்மா ஒரு லைஃப் ஓடிட்டு இருக்கு அப்படி சொல்றீங்களா? இல்ல, கொஞ்சம் விசுவாசம் இருக்குது எனக்கு. ஆமென். கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? பேர்ந்து சமுத்திரத்துல போய் விழுந்தா விழுந்துருன்னு சொல்லியிருக்காரு. கடுகளவு விசுவாசம், அது பூர்ணமான விசுவாசம், உருண்டையான விசுவாசம், குறைவில்லாத விசுவாசம், வல்லமையான விசுவாசம். உங்க வாழ்க்கையில விசுவாசம் எப்படி இருக்கிறது? விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையா? கொஞ்சம் விசுவாசம் இருக்கு பாஸ்டர், ரொம்ப எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஆண்டவர் பாராட்டுற மாதிரி என்னிடத்துல பெரிய விசுவாசம் இருக்குது, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறீர்களா? உங்க விசுவாசம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீங்க எத்தனை பேர் ஆமா என் விசுவாசம் வளரணும் விரும்புறேன் அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த நாட்கள்ல, இந்த கன்வென்ஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது, மற்றவங்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்தார், வசனத்தை கேட்டார் அப்படின்னு கேட்கும் போது நீங்க சொல்லணும், ஆண்டவர் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி இருக்கிறார், நான் விசுவாசத்துல இப்ப வளர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளர்ந்து கொண்டே வந்தது. தாவீது ஒரு ஸ்டேஜ்ல, ஒரு டைம் வரும்போது கோலியாத்தை யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நல்ல ட்ரைனிங் எடுத்த அவனுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் அந்த மிலிட்டரியில இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரும் முன் வரல கோலியாத்து கூட யுத்தம் பண்றதுக்கு. ஆனா தாவீது சொன்னா, ஆண்டவருடைய பலத்தினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே நான் அவனை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. சவுல் கேட்கிறாரு, ஏப்பா எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்போ தாவீது சொல்றாரு, ஒரு முறை நான் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது
கரடி ஒண்ணு வந்துச்சு. என்ன வந்துச்சு? கரடி. அந்த கரடியை நான் கொன்று போட்டேன். அல்லேலூயா. அடுத்தாற்புல ஒரு முறை சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தை பிடிச்சு பீறி போட்டேன். கரடியை நான் ஜெயித்திருப்பேன் என்றால், சிங்கத்தை நான் ஜெயித்திருப்பேன் என்றால், அதுக்கு ஒன்றுக்கு சமமாயிருக்கிற இந்த கோலியாத்தையும் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அதுதான் விசுவாசத்தின் வளர்ச்சி. ஆமென். கரடிட்டியே தோத்துட்டேன்னா பிற எங்க சிங்கத்தை நினைக்க? இப்ப நரிட்டையே ஜெயிக்க முடியல. நரிய பார்த்தாலே பயமா இருக்குது, பாம்பை பார்த்தா பயம். ஏன் திடீர்னு கரண்ட் போச்சுனாலே ஐயோ இருட்டா இருக்கு, பயமா இருக்குது. சும்மா ஒரு குச்சி கிடந்தாலும் பாம்பு மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஊரையே கூட்டிடுவாங்க, பயம். ஆனா தாவீதுக்கு தைரியம் இருந்துச்சு. ஏனென்றா அவன் கரடிய ஜெயித்தான், இரண்டாவது சிங்கத்தை ஜெயித்தான், அடுத்தாற்புல கோலியாத்தை ஜெயித்தான். அல்லேலூயா. நீங்க பிசாசை ஜெயிக்கணும்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால், ஊழியத்தில் நீங்கள் ஜெயம் எடுத்து முன்னேற வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில விசுவாசம் விருத்தியாய்க்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க உங்க விசுவாசத்தை வளர பண்ண வேண்டும். ஆமென். இயேசுவிடத்துல வந்த ஒருவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் விசுவாசம் விருத்தியாகும்படியாக உதவி செய்யும். ஆமென். விருத்தி, ஒரு முன்னேற்றம். படிப்புல முன்னேற்றம் ஆயிருச்சு, வசதி, வீட்டுல வசதி முன்னேற்றம் ஆயிருச்சு. முன்னால சைக்கிள் கூட இல்லை, இப்ப கார் ஓட்டுறோம். இல்லைன்னா நல்ல கை நிறைய காசு இருக்குது, பிள்ளைங்கள்லாம் ஐடியில வேலை பார்க்கறாங்க, எல்லாத்திலையும் விருத்தி இருக்குது. ஆனா நம்ம விசுவாசத்துல விருத்தி இருக்கா? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், நீங்க ரட்சிக்கப்பட்ட நேரத்துல, ஞானஸ்தானம் பெற்ற நேரத்துல, அபிஷேகம் பெற்ற காலங்கள்ல, இல்லை என்றால் ஆரம்பத்தில் சபைக்கு வந்த உற்சாகமான அந்த காலகட்டத்தை ஒப்பிடும் போது உங்க விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா இல்ல குறைந்திருக்கிறதா? இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் விருத்தியாக வேண்டும், வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா. நம்ம கண்ணு இயேசுவின் மேல பதிக்கப்பட்டிருக்கணும். ஏனென்றால் அவர் தான் விசுவாசத்தை துவங்குறவரு, அவர் தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மாருங்க என்ன சொல்றாங்க, என்னைய பார்க்காத இயேசுவை பாரு. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கிறது சரிதான், ஆனா நம்ம வாழ்க்கை அவரை முற்றிலுமாக பின்பற்றுகிற அனுபவம். அவர் தான் விசுவாசத்தை துவக்கிறவர், அவர் தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். அந்த முடிக்கிறவர் என்றால் பூரணப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அந்த பூர்ணமான அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை திரளான சாட்சிகள், இந்த 2 நாட்கள்லேயே நீங்க கேட்ட அநேக சாட்சிகள், அநேக எடுத்துக்காட்டுகள், அநேக ஓமைகள், அநேக வாழ்க்கை அனுபவங்கள், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில எதற்காக என்றால் உங்க விசுவாசம் வளரும்படியாகத்தான். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர்
10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினாலே. கேள்வி என்றால் கேட்கிறது. இப்ப 2 நாள் நீங்க வசனத்தை கேட்டு உங்க விசுவாசம் வளர்ந்திருக்க வேண்டும். இந்த 3வது நாள்ல இன்னும் உங்க விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். ஏன்னு கேட்டா நீங்க எதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசனத்தை ஏன் நம்ம சபைகளிலே வசனம் முக்கிய இடத்தை வகிக்கிறது? உபவாச ஜபம்னாலும் வசனம், வீட்டு கூட்டம்னாலும் வசனம், கன்வென்ஷன்னாலும் வசனம், காத்திருப்பு கூட்டம் என்றாலும் வசனம். எல்லா நாட்கள்லையும் வசனத்தை நம்ம சொல்லி 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 நம்ம பிரசங்கித்து கொண்டிருக்கிறோமே. என்ன நோக்கம்? சரி, 1 மணி நேரம் டைம் பாஸ் நடக்கட்டும், அப்படியா? இல்ல, நம்ம விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. நீங்க இந்த வசனத்தை கேட்கிறதுனால உங்களுக்குள்ளே உள்ள விசுவாசம் வளர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை அந்த விசுவாசத்திற்கென்று, அதனால தான் இங்க பவுல் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடியினாலும். அப்ப உங்க விசுவாசம் என்ன செய்யணும்? பெருகணும் என்று இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அங்கே பார்க்கிறோம், மிகவும் பெரிய நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரித்திருக்கிறனால. அன்பு, உங்க விசுவாசம் வளரணும், உங்க அன்பு வளரணும். இது 2 வளரும் போது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கனி கொடுக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வளர வேண்டிய ஒரு காரியம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக, அபவுண்டிங் இன் தேங்க்ஃபுல்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றியில், துதிக்கிறதில், நன்றி சொல்லுகிறதில் நீங்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களோ தலையில சொல்லுங்க, அல்லேலூயா. எதுல பெருகணும்? ஸ்தோத்திரத்தில் பெருகணும். அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பெருசா செஞ்சிட்டாரு, எனக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எங்க சொந்தக்காரங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அந்த சபைக்கு போறவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமாவே இருக்குது, நான் வந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தார்கள், எப்போதும் குறை சொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள். மோசேக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். நான் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த இந்த வாயில முறுமுறுப்பின் வார்த்தைகள் வருகிறதா, ஸ்தோத்திரத்தின் வார்த்தைகள் வருகிறதா? அல்லேலூயா. ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா, நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரத்தில் பெறுகிறவர்களாயிருங்கள், எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் நன்றி சொல்லுங்கள். அவருடைய ஆலயத்தில் துதியோடும், அவர் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும். அப்ப ஆலயத்தில் வரும்போது மட்டுமில்ல துதி, உங்க வாழ்க்கையே துதியாக மாற வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துல நீங்க பெருகணும். சமையல் பண்ணும்போது சகோதரிமாருங்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, எப்படி என்னம்மா இதுல சேர்த்த, இவ்வளவு டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஸ்தோத்திரத்தை சேர்த்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சகோதரர்கள் வண்டி ஓட்டிட்டு போகும்போது
என்ன அதான் இன்னைக்கு இவ்வளவு டிராபிக்கா இருக்குது, அழகா ஓட்டிட்டு போறீங்களே. நான் ஸ்தோத்திரத்துல டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரத்துல நீங்க பெருகினீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இப்படி இருக்கலாகாது. நீங்க ஆலயத்தில் வரும்போது துதிக்கிறது நல்ல காரியம்தான். ஆனா வெளியே போன போது முறுமுறுப்பு இருக்கும் என்றால், கோபம் இருக்கும் என்றால், வைராக்கியம் இருக்கும் என்றால், சாப வார்த்தைகள் இருக்கும் என்றால் அது பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா கன்வென்ஷன்ல வந்து எப்படி ஸ்தோத்திரத்தோடு உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறீங்களோ அதே மாதிரி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனியிலே இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளும். ஆமே. 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 34:1, கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. உங்க வாயில ஸ்தோத்திரம் இருக்குதா இல்ல வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? ஆமென். சில ஆளுங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சண்டேன்னு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஜிப்பாவை கலட்டுனே நான் பழைய ஆளா ஆயிருவேன். சிலருடைய மகிமையெல்லாம் ஜிப்பாக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. ஜிப்பாவை போட்டாலும் சரி கலட்டினாலும் சரி உங்க விசுவாசம் குறையாம இருக்கணும், உங்க துதி குறையாம இருக்கணும், உங்க ஸ்தோத்திரம் குறையாம இருக்கணும். எப்போதும் தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. 71வது சங்கீதம் 8வது வசனம். 71:8. என் வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாய் எப்போதும் துதியினால் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துல வல்லமை இருக்கிறது, துதியில வல்லமை இருக்கிறது. துதிக்கும் போது கோட்டைகள் உடைந்து விழுகுது. அல்லேலூயா. எரியோ கோட்டை அவர்கள் எல்லாரும் துதிக்க ஆரம்பித்த போது, ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்த போது, தேவனை மகிமைப்படுத்தின போது அந்த எரியோ கோட்டை விழுந்தது போல உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கோட்டைகள் எல்லாம் விழுந்து போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துல நீங்க பெருகணும். ஆமென். நல்லா இருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்றது நல்ல காரியம்தான். சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் இருக்குது. அதே மாதிரி சந்தோஷமா நல்ல ஆண்டவர் உங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாருன்னு சொல்லும் போது நீங்க சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறது நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் மேலாக கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, பிரயாசங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பவுலும் சீலாவும் அங்கே பிலிப்பி அந்த பட்டணத்திலே அந்த சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். நல்ல அடி. சுவிசேஷம் சொன்னதுனால முதுகெல்லாம் தின்னு கட்டின மாதிரி ஆயிடுச்சு. கைகள் கால்கள் அங்கே தொழு மரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள், தேவனை பாட ஆரம்பித்தார்கள்.
அவர்கள் பாடி துதி செய்கிற போது அங்கே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன. அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் துதி உள்ள வாய், உங்கள் வாயிலிருந்து துதி புறப்பட வேண்டும். ஸ்தோத்திரங்கள் புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். துதியில ஸ்தோத்திரத்துல நீங்க பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 55:17. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான நேரம். உன்னிடத்துல சொல்றார் 5 முறை எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். ஒரு முஸ்லிம் 5 முறை அவன் ஜெபிக்கிறான். ஒரு யூதன் 3 முறை ஜெபிக்கிறான். ஒரு விசுவாசி எப்போதும் ஜெபிக்கணும், எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்போதும் துதியில முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவன் வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே அவன் சொல்ல போறது அந்த துதியிலே நாம் பெருக வேண்டும். முதல்ல சொல்லப்பட்டது எதிலே பெருக வேண்டும்? விசுவாசத்தில் பெருக வேண்டும். இரண்டாவது துதியில் பெருக வேண்டும். இல்லை என்றால் ஸ்தோத்திரத்தில், நன்றி சொல்வதில் பெருக வேண்டும். ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம் கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்பது. ஆமென். அவன் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்றதுனால நல்ல விசுவாசி அப்படி இல்லை. ஒவ்வொரு நேரமும் அவன் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயேசு என்னை ரட்சித்தார், அவருடைய இரத்தத்தால் என்னை கழுகினார், என்னை மீட்டார், என்னை அபிஷேகித்தார், என்னை பரிசுத்தமாய் நிறுத்தி இருக்கிறார், அவருடைய வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற அந்த சந்தோஷ துதியின் வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் உங்களை அந்த அன்பிலே பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. ஆமென். அல்லேலூயா. நாங்க உங்க மேல வைத்திருக்கிற அன்பை போல நீங்களும் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில சபையில பாஸ்டர்மாருங்க விசுவாசிகளை ரொம்ப நேசிப்பாங்க, ஆனா விசுவாசிங்க கண்டுக்கிறவே மாட்டாங்க. அது என்ன, பாஸ்டர் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. சோமில்லைனாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, நல்லா இருக்குனாருன்னு பார்க்க மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. சில இடங்கள்ல அதுக்கு நேர் மாறா இருக்கும். விசுவாசிங்க பாஸ்டர் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா அந்த பாஸ்டர் மேல அந்த அன்பு திரும்ப கிடைக்காது. அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு வைக்கிறது. அல்லேலூயா. இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். நீங்க அன்பு கூறணும். எப்படி? நான் பிதா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தது போல, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர், பிரதர், பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன், பிரதர் உங்க மேல அன்பா இருக்கிறேன், சிஸ்டர் உங்க மேல அன்பா இருக்கிறேன், ஒரு கை குலுக்குங்களேன் பார்ப்போம். என்ன செத்து போன மாதிரி சொல்றீங்க? ஒரு உற்சாகமா சொல்லலையே. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அன்பு
முதலாம் நூற்றாண்டு விசுவாசிகள் அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. சபை வளர்ந்து பெருகணும்னா, புதிய ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வரணும்னா, எல்லைகள் விஸ்தாரம் ஆகணும்னா, நீங்க ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அந்த சபைக்கு போனேன், என்ன வரவேற்பு, எப்படி கவனிக்கிறாங்க, எப்படி விசாரிக்கிறாங்க, எப்படி நல்லா அவங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது, அந்த பாஸ்டர் எப்படி நல்லா கவர் பண்றாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு எல்லாரும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். சில சபைக்கெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா, அவங்க உட்கார்ற இடத்துல புதுசா வந்த விசுவாசி உட்கார்ந்துட்டாங்கன்னா, யாரு நீ, நேற்று வந்தவன் இங்கே உட்கார்ந்துருக்க, எந்திரி அப்படின்ட்டுருவாங்க. ஏன் சேர விடு, காலி பண்ணு, அந்த பக்கம் போ அப்படின்னுவாங்க. இல்லை, நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். அதே ஒன்று, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்ட. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் சகோதர சிநேகத்தை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நீங்களே போதிக்கப்பட்டவர்கள், தேவன் உங்களுக்கு போதித்திருக்கிறார். இதுக்கு முன்பாக எவ்வளவோ உங்களுக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார், இந்த ராத்திரியிலும் பேசுறாரு. நீங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த காலத்தில எல்லாம் திருவிருந்து எடுக்கணும்னா எல்லாரும் எந்திரிச்சு சாட்சி சொல்லணும். இப்ப எல்லாம் அதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துருச்சு. பெரிய சபை, மெகா சபைகள் ஆனதுனால நேரம் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் செய்யறதில்லை. ஆனால் ஒரு காலத்தில் சின்ன சின்ன சபைகள் தான் இருக்கும். செத்தப்பறையா இருக்கும், இல்லைன்னா ஓடா இருக்கும், சின்ன சபையா இருக்கும், வீட்லையா இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளவு அன்பா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருவரும் எந்திரிச்சு சாட்சி சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிற மாதிரி எல்லாரோடும் அன்பா இருக்கிறேன். யாராவது என்னை குறித்து ஏதாவது குறை உண்டென்று சொன்னா நான் மன்னிப்பு கேட்க ஆயத்தமா இருக்கிறேன், காலை பிடிச்சு கூட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கெட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அப்படியெல்லாம் அன்பு பாராட்டுவாங்க. இப்ப ஷேக்கன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. கூட்டம் முடிகிறதுக்கு முன்னால நல்ல வேலை சோறு போடுறதுனால இருப்பீங்க, இல்லைன்னா எங்க ஊர் ஆளுங்கெல்லாம் என்ன ஆத்துமாவேன்னு சொன்ன உடனேயே அவன் பைய எடுத்துட்டு துண்டை காணும் துணியை காணுன்னு தூக்கிட்டு ஓடிடும். திறந்து கண்ணை ஆசீர்வாதம் போட்டு கண்ணை திறந்து பார்த்தா பேர்வாதி ஆளு இருக்க மாட்டான். அல்லேலூயா. நீங்க அன்புல பெருகணும்னு ஆண்டவர் விரும்புறார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. நீங்க விசுவாசத்தில் பெருகணும், துதிக்கிறதுல பெருகணும், அன்பு கூறுகிறதுல பெருகணும். அல்லேலூயா. நீங்க அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் ஒருவரிடத்திலும் நீங்கள் கடன் படாதிருங்கள். ஆமென். நீங்கள் கடன் வாங்க கூடாது. ஒரே ஒரு விஷயத்தில் கடன் பெறலாம், எது? அன்பு கூறுறதுல. நான் அவரை அன்பு கூற கடமைப்பட்டிருக்கேன். பாஸ்டர் அன்பு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த நாட்கள்ல என் அன்பு கூறுதல் குறைஞ்சு போயிருக்குது. பாஸ்டரோடு உள்ள ஐக்கியம் என்னோடது குறைஞ்சிருக்குது. எங்க விசுவாசிகளோடு சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு குறைஞ்சிருக்குது. இல்லை என்றால் சகோதரர்களுடைய அன்பு குறைஞ்சிருக்குது. அப்படி என்று இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்றால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்படும் போது ஒருவருக்கொருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் பகைக்காமல் அன்பு கூர்ந்து சந்தோஷமாக நீங்கள் முன்னேற வேண்டும். அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அதிகாரம் பூரா எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது?
அன்பை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை குறிச்சு ஆரம்பிக்கிறார். 12வது வசனத்தின் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துல இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு 13வது வசனத்தை அதிகாரத்தை அங்க ஆரம்பிக்கும் போது அன்பே பிரதானம். அல்லேலூயா. அந்த பிரதானமான அன்பு உங்க வாழ்க்கையில இருக்குதா? உங்க குடும்பத்தில் இருக்கா? உங்க கணவனிடத்துல இருக்குதா? உங்க மனைவியிடத்துல இருக்குதா? உங்க பிள்ளைகளிடத்துல இருக்குதா? சபையிடத்துல இருக்குதா? பாஸ்டர் இடத்துல இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். இந்த ராத்திரி வேளையிலே ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் பெருக வேண்டும். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை. அல்லேலூயா. விசுவாசிகள் பரிசுத்தத்தில் வளர வேண்டும். ஆமென். இன்னைக்கு பரிசுத்தத்தை பத்தி எல்லாம் பேசுறது சபையில அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. பிராஸ்பரிட்டியை பத்தி பேசுங்க, பணத்தை பத்தி பேசுங்க, பண சம்பாத்தியம் பண்றது எப்படின்னு பேசுங்க. 100 ரூபாய் போட்டா 10,000 ரூபாய் வர்ற மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் சொல்லி கொடுங்க. நான் பிரசங்கம் பண்ணும் போதே உங்க அக்கவுண்ட்ல பணம் ஏறுது, பர்ஸை திறந்து பாருங்க, இப்ப காசு கூடி இருக்கு. இப்படி எல்லாம் பிரசங்கிகள் வந்துட்டாங்க. பரிசுத்தத்தை பத்தி பேசுறதுக்கு இடமே இல்லை. இங்கேதான் எழுதி போட்டிருக்காங்களான்னு தெரியல. இந்த போட்டிருக்காங்களே, இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பரிசுத்த அலங்காரத்தின. இப்ப அதோடு தான் நின்று இருக்குது. ஸ்டேஜில் பரிசுத்த அலங்காரத்துடனே அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் வெள்ளையும் வெள்ளையுமா போட்டு வர்றாங்க. நீங்க என்ன கலர் போடுறீங்கன்ற விஷயம் இல்ல சொல்லப்பட்டு. பரிசுத்தத்தில் பூரணம் அடைய வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்க வர்றது நல்லது, கைதட்டுறது நல்லது, காணிக்க போடுறது நல்லது, சந்தோஷமா திரும்பி போறது ஓகே. ஆனா உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட சபையை சேர்க்கும்படியாய் வருகிறார்? கரை திரை முதலானவைகள் இல்லாத ஒரு திருச்சபையைத்தான் தேடி வருகிறார். அல்லேலூயா. திருடனை போல வருவேன்னு சொன்னாரு. திருடன் வந்தா உங்க வீட்டு கிணத்து பின்னால கிணத்துல இருக்கிற உடஞ்சு போன பக்கெட்டு, மக்கு, இல்லைன்னா சோப்பு துண்டு இதை பிறக்கிறதுக்காக வர்றான். அவன் உங்க வீட்டுக்குள்ள, உங்க பீரோக்குள்ள சபைக்கு வரும்போது கழட்டி வச்ச அந்த சொர்ணம், அந்த மாலை, ஒரு சிலர் நல்லா பக்குவமா அப்படியே போட்டு வந்திருக்கீங்க. ஆனா சிலர்லாம் கலட்டி ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் திருடுறதுக்கு தான் அவன் வர்றான். அல்லேலூயா. வெளியேற பெற்றதை திருடுறதுக்கு தான் அவன் வர்றான். ஆமென். அப்படி என்றால் திருடனை போல வருகிறேன் என்றால் பக்கெட்டை எடுத்துட்டு போறதுக்கு வரல. கரை திரை முதலானவைகள் இல்லாத மணவாட்டியை சேர்க்கும்படியா இயேசு வருகிறார். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கரை இருக்குதா? திரைகள் இருக்குதா? குறைவுகள் இருக்குதா? உங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நீங்க உண்மையுள்ளவங்களா இருக்கிறீங்களா? சிலர்லாம் கடன் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க, பிறகு கேட்டா சபைக்கும் வர மாட்டாங்க. ஆமென். அப்படி சிலர் அப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலர் வேற மாதிரி இருக்கிறாங்க. பரிசுத்தம், பரிசுத்தம் என்றென்றைக்கும் தேவனுடைய
அலங்காரமாயிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் தான் அலங்காரம். என்ன பரிசுத்தம்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? இங்கே நீங்க இங்க வசனத்துல இங்க வந்து நல்லா உற்சாகமா பாடி இங்க வசனத்தை கேட்டு சந்தோஷமா நீங்க திரும்பி போறீங்க. ஆனா உங்க வீட்டுல திங்கள்ல இருந்து வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் நீங்க பார்க்கிறது என்னது? எத்தனை பேரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறீங்க. வாலிபர்கள் எத்தனை பேரு அங்க செல்போன்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு காயினிடத்துல, பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு பாவம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது, உங்க அறைக்குள்ளே இருக்குது, உங்க செல்போனுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய ரகசிய ஜீவிதம், அது தனிமையின் காரியம் எல்லாம் அதுல இருக்குது. அதனால ஜாக்கிரதை. கர்த்தர் உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். பரிசுத்தத்திலே நீங்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என் உம்முடைய பரிசுத்தத்திலே வளருவேன். ஆமென். பரிசுத்தத்திலே 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13:11. சந்தோஷமாயிருங்கள். இந்த நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்றது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. என்ன பொருந்துங்கள் அப்படின்னா, பரிசுத்தம், கண்ணிலே பரிசுத்தம், கேள்வியிலே பரிசுத்தம், வாயிலே பரிசுத்தம், சொற்களிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், கொடுக்கல் வாங்கலிலே பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நற்சீர் பொருந்துங்கள் அப்படின்னா பரிசுத்தத்தில் வளருங்கள். ஆமென். பரிசுத்தத்தில் வளரணும். கடைசியாக 2 கொரிந்தியர் 8:7. இந்த தர்ம காரியத்திலும் பெருகுவீர்களாக. எந்த தர்ம காரியம்? அது 1ஆம் வசனம் வாசிங்க. அதே அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை, அந்த வசனம் வாசிங்க திரும்ப. தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்க. தேவன் அளித்த கிருபை. பவுல் கொரிந்திய சபை விசுவாசிகளுக்கு சொல்லும்போது சொல்றாரு, சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைக்கு தேவன் தந்தருளின கிருபை. அது என்ன கிருபை? கொடுக்கிற கிருபை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எதுல பெருக வேண்டும்? கொடுக்கிறதில் பெருக வேண்டும். பாஸ்டர் சொல்லி சொல்லி கடைசியில கொடுக்கிறத பத்தி பேசிட்டாரு. அப்படி இல்லை. ஒரு வளர்கிற சபை கர்த்தருக்குன்னு கொடுக்கிற சபையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் அதுக்காகவே 2 அதிகாரம் இங்கேயும் பரவு கொரிந்திய 1 கொரிந்தியர்ல ஒரு அதிகாரமும் எல்லாம் கொடுக்கிறத பற்றி மட்டும் பேசி இருக்கிறார். ஆமென். அது எதை காண்பிக்கிறது? அதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் எதிலே பெருக வேண்டும்? இந்த தர்ம காரியத்தில். இல்லை என்றால் இந்த கொடுக்கிற காரியத்திலேயும்
நாம் பெருக வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகள்ல, நிறைய சபைகள்ல ஒரு பெருக்கம் வராததுக்கு காரணம், ஒரு வளர்ச்சி வராததுக்கு காரணம், கொடுக்கிறதுல அவங்க உற்சாகமாக செய்கிறது இல்லை. அதைத்தான் கர்த்தர் கொடுக்கிறதுல பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 கொரிந்தியர் 9. நீங்கள் எல்லாவற்றிலும் சகலவித நற்கிரிகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படிக்கும். பாத்தீங்களா? நற்கிரிகளில், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல, கர்த்தருக்கு ஊழியங்களை தாங்குற விஷயத்துல, ஒரு கட்டடமானாலும் சரி, ஸ்தாபனமானாலும் சரி, கன்வென்ஷன் ஆனாலும் சரி, இல்லை என்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த நன்மைகளை தேவனுடைய சபையிலே கொண்டு வந்து செலுத்துவதிலே நீங்கள் பெருக வேண்டும். அல்லேலூயா. நீங்க பெருகணும்னு விரும்புறார் ஆண்டவர். 11ஆம் வசனம், அதே அதிகாரம். ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் சம்பூர்ணமுள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. எதிலே? கொடுக்கிறதிலே. ஆமென். நான் ஒரு பாஸ்டருடைய பையன். நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, ஒரு கிராமத்துல எங்க அப்பா பாஸ்டரா இருந்தாரு. பிறகு கன்வென்ஷன் போய் பிரசங்கியாரா இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு நடத்துவாரு. இருந்தாலும் எங்களுடைய ஊழியங்கள் என்பது நெருக்கத்தின் மத்தியில தான் இருந்தது. அதனால எனக்கு என் மனசுல எப்போதும் இந்த ஊழியம்னாலே இது ஒரு தரித்திரம் பிடிச்ச ஊழியம், இதுல 4 காசு எங்க கிடைக்க போகுது, அப்படி என்றுதான் என்னுடைய எண்ணம் இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிறகு, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். அது எனக்கு ரொம்ப வருத்தமான காரியம். ஆண்டவரே, என்ன போய் நீங்க ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களே, ஊர்ல என்ன சொல்லுவாங்க. அவங்க எங்க அண்ணன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தார். மற்ற சகோதரர்கள் எல்லாரும் ஆரோக்கியமானவங்க. நாங்கள் 2 பெண்கள் 5 ஆண்கள், எல்லாரும் ஆரோக்கியமானவங்க. நான் தான் 1.5 வயசுல எனக்கு போலியோ வந்ததுனால எனக்கு நடக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு ஆண்டவர் என்னை அழைச்ச போது நான் அழுத மாதிரி எங்க அம்மா அப்பா செத்தது கூட நான் அழலை. அப்படி அழுதேன். ஆண்டவரே, என்னை இப்படி நினைப்பாங்களே, இந்த பையன் எம்எஸ் ஜோசப் பையன் வேற வழி இல்லாதனால பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இடம் வந்துடுமே அப்படின்னு தான் நான் நினைச்சு அழுதேன். என் வாழ்க்கையில எப்போதும் என் மனசுல இருந்தது, இது ஒரு தரித்திரம் பிடிச்ச ஊழியம், வாழ்நாள் பூரா இப்படியே நரங்கி சாக வேண்டியதுதான் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் பைபிள் ஸ்கூல் படிச்சு கிராஜுவேட் ஆகி நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த போது நான் வசனத்தை படிக்க ஆரம்பித்தேன். வசனத்தை படித்த போது ஆண்டவர் என் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது என்னை நீர் விசாலத்திலே நடத்துகிறீர் என்று வசனம் சொல்லுகிறது. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்திலே நடத்தும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டார். கர்த்தருக்கென்று கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அந்த வசனம் என் உள்ளத்துல கிரியை செஞ்சது. பிரதிஷ்டை பண்ணேன். 10ல் 1 கொடுப்பேன், 10ல் 2 கொடுப்பேன், பிறகு கிடைக்கிறதுல பெஸ்ட் கொடுப்பேன், பிறகு கிடைக்கிறதெல்லாம் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜா நாம் பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுக்க கர்த்தரின் பொருளாதாரத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னை செழிப்பாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருந்து எனக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்தமா ஒரு சென்ட் இடம் கிடையாது.
ஆண்டோடைய ஊழியத்தை தாராளமாய் செய்ய. இப்ப 48வது சபை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஹெட் குவார்டர்ஸ்ல எவ்வளவோ பணங்களை செலவழிக்க என் மூலமாக அநேகரை கொண்டு செய்தார். எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கம் வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. முன்னாலே எல்லாம் நான் இருந்த முதல் சபையில அன்னைக்கெல்லாம் 2 பைசா 1 பைசா 5 பைசா எல்லாம் இருந்துச்சு. அதுதான் நிறைய கிடக்கும். அதுல ஏதாவது தப்பி தவறி 1 ரூபா நோட்டு கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து நான் பத்திரமா வச்சிருவேன். எதுக்கு தெரியுமா? காணிக்க போடுறதுக்கு. அப்படியே அந்த 1 ரூபாயில இருந்து என்னை பெருக பண்ண. 1 ரூபா, 10 ரூபா, பிறகு 100 ரூபா, பிறகு 200 ரூபா நோட்டு வந்துச்சு, 200 ரூபா. இப்போ கொஞ்ச காலமா நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். எத்தனை கூட்டம்னாலும் சரி 500 ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயும் காணிக்க போடுறது இல்லைன்னு. அல்லேலூயா. என்னை பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெருக்கம். ஆண்டவருடைய கொடுக்கிற விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில உங்களுடைய பெருக்கம் எப்படி இருக்கிறது? நீங்க 10ல் 1 கொடுத்தா கூட திருப்தி அடையக்கூடாது. பழைய ஏற்பாட்டு கணக்கு. புதிய ஏற்பாட்டில் அவர்கள் கொடிய தரித்திரத்திலும் எப்படி கொடுத்தார்கள்? மிகுந்த உதாரத்துவத்தோடு, அப்படின்னா தாராள மனசோடு. அப்ப புதிய ஏற்பாட்டுடைய கொடுக்கை என்பது தாராளமாய் கொடுத்தல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கொடுக்கிறவனுடைய கை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மேல இருக்குது. வாங்குறவன் கை எப்படி இருக்கு? கீழே இருக்குது. ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒரு அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார், பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க கை உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொன்னாரு. அன்னைக்கு நான் கையை உயர்த்தி நான் அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன். இன்று வரைக்கும் கர்த்தர் என்னை கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை கொடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறாரா இல்ல ஏந்திர மாதிரி வச்சிருக்கிறாரா? கடன் கொடுக்கிறீங்களா இல்ல கடன் வாங்குறீங்களா? நான் ஆரம்பத்திலேயே தீர்மானம் பண்ணேன், கடன் வாங்க மாட்டேன். எவ்வளவோ காரியம் செஞ்சிருக்கிறேன், ஆனா ஒரு போதும் கடன் வாங்கினதே இல்லை. ஏன்னு கேட்டா அது வாக்கு தத்தம். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். நீங்கள் கொடுக்கிறதுல என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு கிறிஸ்து நமக்கு மாடலாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்பது ஆண்டவருக்கு விருப்பம். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சகோதர சகோதரிகள் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை உயர்த்துங்க. நல்லா நிறைய பேர் விரும்பல போலுங்க, இருக்கிறதே போதும்னு நினைக்கிறீங்க போல. அது நல்லதுதான். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானாக பெருகமுள்ளவராக என் கை உயர்ந்திருக்கும்படியாக நான் விரும்புகிறேன் சொல்றீங்க? கரங்களை உயர்த்துங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் பெருக வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும், துதியிலே பெருக வேண்டும், பரிசுத்தத்திலே பெருக வேண்டும், கொடுக்கிறதிலே பெருக வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் உள்ள வாழ்க்கையைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்.
ஓர்பால் முத்தமிட்டு திரும்பி போனாள் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனால் ரூத்தோ நகோமியை பற்றி கொண்டாள். அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். அந்த தீர்மானம் தான் அவளுடைய வாழ்க்கையை ஒரு சரித்திர மனுஷியாக மாற்றினது. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற தீர்மானம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். 40 வருஷத்துக்கு முன்பாக நான் எடுத்த ஒரு தீர்மானம் தான் என்னை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிற்று. நான் எடுத்த ஒரு தீர்மானம் தான் ஒரு ஊழியக்காரனாக என்னை மாற்றிற்று. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிற தீர்மானம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். வாலிபனே, உன் தீர்மானம் என்ன? சகோதரியே, உன் தீர்மானம் என்ன? இந்த ராத்திரி வேளையில நீ ஒரு தீர்மானம் எடு. என் விசுவாசம் நான் வளர வேண்டும், பரிசுத்தத்தில் நான் வளரணும், அன்புல நான் வளரணும், கொடுக்கிறதுல நான் வளரணும், கிருபையில நான் வளரணும், துதிக்கிறதுல வளரணும், வேதம் வாசிக்கிறதுல வளரணும், ஜெபிக்கிறதுல நான் வளரணும். என் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி எனக்கு அவசியம். எத்தனை பேரு இந்த ராத்திரியில ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை சமர்ப்பிப்போமா? தேவனுடைய சமத்திலே நான் வளர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நல்ல சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறோமே. இவைகளிலெல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறோம். விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும், ஸ்தோத்திரத்திலே நாம் பெருக வேண்டும், அன்பிலே நாம் பெருக வேண்டும், பரிசுத்தத்தில் பெருக வேண்டும், கொடுக்கிறதிலே உதவி செய்கிறதிலே கர்த்தருக்காக செய்கிறதிலே நான் பெருக வேண்டும் என்று சொல்லி 5 விதமான பெருக்கங்களை குறித்து நான் கேட்டோம். ஒரு மல்டிபிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுது. தேவ பிள்ளைகளை பலுகி பெருக பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நான் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வேளையில ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை சமர்ப்பிப்போமா? ஹல்லேலூயா.